இன்றைக்கு நாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான தேவாலயத்தை பார்க்கும் பயணத்தில் இருக்கிறோம். இந்த தேவாலயமும் எனது தாயார் பிறந்த கிராமமும் எங்களுக்கு பெருமை அளிக்கின்றன. சாலைப்புத்தூரின் CSI ஓலி ட்ரினிட்டி தேவாலயத்தின் ஆண்டு ஆசனம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவை மேலும் சிறப்பாக செய்ய இந்த தேவாலயத்தைச் சேர்ந்த மக்கள் நாடு 4 நோக்கிலும் இருந்து ஊருக்கு திரும்பி பெருவிழாவாக நடத்துகின்றனர். சாலைப்புத்தூர் தேவாலயத்தைச் சேர்ந்த விசுவாசிகள் பல நகரங்களில் இருந்து இன்று இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். ஆண்டுதோறும் நடக்கும் ஆசனம் திருவிழாவை கொண்டாட காய்கறி வெட்டுவது, தண்ணீர் எடுத்து வருவது, உணவு பகிர்வது எல்லாவற்றிலும் பெரியவர்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த திருவிழாவுக்காக தேவாலயத்தின் முன்பு பெரிய அளவில் சமையல் நடக்கிறது. எங்கள் கிராமத்திலும் அருகிலுள்ள ஊர்களிலிருந்தும் பலர் வந்து கலந்து கொள்கிறார்கள். உணவு வழங்கும் நேரம் வந்துவிட்டது. மக்கள் அனைவரும் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் பூரணமாக உணவு வழங்கப்படுகிறது. வந்தவர்களில் யாரும் வெறுமனே திரும்பவில்லை. உணவு அதிகமாக இருந்தது. எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். உணவினை பகிர்ந்தவர்கள் மகிழ்ச்சியோடு சேவை செய்தார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்போடு உணவு பரிமாறினர். இந்த நன்னாளில் எவருக்கும் பற்றாக்குறை இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்த உணவு அனைவருக்கும் போதுமானதாக இருந்தது. மக்கள் நன்றியோடு உணவருந்தி மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொண்டார்கள். எபிரேயர் 13:16 சொல்லுகிறது, நன்மை செய்வதும் பிறரை துணை புரிவதும் மறக்காதீர்கள். இப்படிப்பட்ட பலிகள் தேவனுக்கு மனநிறைவு தரும்.